இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா rationalizing the denominator. So rationalizing the denominator இதோட மீனிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. So when the denominator of an expression contains a term with a square root or a number with a radical sign, இதான் வந்து radical sign. Number with a radical sign, the process of converting it to an equivalent expression whose denominator is a rational number, அதான் வந்து rationalizing the denominator. So when the denominator of an expression contains a term with a square root or a number with a radical sign ல இருக்கும்போது the process of converting it to an equivalent expression whose denominator is a rational number, அதான் வந்து rationalizing the denominator. So first இந்த rationalizing the denominator இந்த expression நம்ம convert பண்றதுக்கு முன்னாடி radical sign னா என்ன, radical னா என்ன, so இதோட மீனிங்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. So a radical sign or radical symbol or root symbol or radix or surd அப்படின்றது வந்து it is a symbol for square root or higher order of a number, அதான் வந்து radical sign. Next radical னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the number or expression inside the symbol, உள்ள இருக்கு பாருங்க, இந்த சிம்பலுக்கு இன்சைட் இருக்கு பாருங்க, the number or expression inside this radical symbol, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா radicand. So radical sign or radical symbol or root symbol or radix or surd அப்படின்றது இதுதான் வந்து நம்ம சொல்றோம். The number or expression inside this, அது வந்து என்ன சொல்றோம்னா radicand. So இதோட ஈக்குவலன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா to the power 1/2. ஜென்ரலாக இந்த மாதிரி ரூட் சைன் போட்டாங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு ரீட் பண்ணுவோம். ஸோ 1/2. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேஸ் இருக்குது, எக்ஸ் டு த பவர் 1/2. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் இங்கே 3 இருக்கா, கியூப் ரூட், ஸோ 1/3. ஸோ இது வந்து 4th ரூட், ஸோ எக்ஸ் ரேஸ் டு த பவர் 1/4. இது வந்து nth ரூட், ஸோ எக்ஸ் ரேஸ் டு த பவர் 1/n. ஸோ இந்த சைட் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க, 1/2, கியூப் ரூட்டுக்கு நான் 1/3, ஸோ 4, 1/4, nth ரூட் நம்பர் 1/, ஸோ 1/, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து nth ரூட். ஸோ இப்போ ரேடிக்கல் சைன் ஆர் radicand, radix, ரூட் சிம்பல் இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரேடிக்கல் சைன், radical symbol or root symbol or radix or surd-ன்றது it is a symbol for square root or higher orders யூஸ் பண்ணுறதா வந்துட்டு இது radical sign. The number or expression inside this radical sign, அது இருக்கு பாருங்க inside இருக்கிறதுல, அதுதான் வந்து radicand. அதே மாதிரி இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து சர்ச் அண்ட் இண்டிசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி லாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா rationalizing the denominator. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பாருங்கள், இந்த டினோமினேட்டர் இருக்குது பாருங்கள், இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னும் போது சைன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ 7 + 3√2 அப்படி இருக்கும்போது இதுக்கு கான்ஜுகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 - 3√2. ஸோ மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ் இருக்கும்போது மைனஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை ரேஷனலைஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஜுகேட் எடுக்கணும்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த சைன் டினோமினேட்டர் கொடுத்துருக்க சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்னா மைனஸ்னா வந்து ப்ளஸ், அது மாதிரி. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரேஷனலைஸ் த டினோமினேட்டர் ஆஃப் அ கிவன் ஃப்ராக்ஷன், இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா a/b இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ டு ரேஷனலைஸ் த டினோமினேட்டர் ஆஃப் அ கிவன் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை த கான்ஜுகேட் ஆஃப் டினோமினேட்டர் ஆன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர். நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டருக்கும் இதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ போத் நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர். So multiply the conjugate. So 7
minus 3 root 2 divide by 7 minus 3 root 2 இந்த மாதிரி தான் பண்ணணும். பிகாஸ் இது ரெண்டும் நீங்கள் கேன்சல் அவுட் ஆச்சுன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் சேம் இதை வந்து எப்பயுமே நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டரில் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டு rationalize the denominator of the given fraction, multiply the conjugate of denominator on both numerator and denominator. Next வந்து as usual இதை நீங்கள் simplify பண்ண போகிறீங்க. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்கிறது நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஸோ 1, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 minus 3 root 2 divide by கீழே டினோமினேட்டர் பார்த்தீங்கன்னா 7 plus 3 root 2 தென் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 7 minus 3 root 2. எதுக்கு ரூட் இருக்குது எதுக்கு ரூட் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். a plus b into a minus b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும் a plus b into a minus b which is equal to a square minus b square. ஸோ சேம் தான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஏன்றது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ ஏன்னும் போது இங்கேயும் ஏ இருக்குது இங்கேயும் ஏ இருக்குது விச் மீன்ஸ் சேம் நம்பர் தான், சேம் நம்பரோட எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் 7 இங்கேயும் 7 போட்டோம். ஸோ பின்னும் போது 3 root 2. ஸோ சைன் பார்த்து ஒரி பண்ணிக்காதீங்க பிகாஸ் ஃபார்முலாவே a plus b a minus b. ஸோ a ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் b ஸ்கொயர் தான். ஸோ b இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள் 3 root 2. a இருக்க இடத்துல என்ன இருக்குது 7 இருக்குது. ஸோ 7 b வந்து 3 root 2. இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா a b எழுதிட்டோம். தென் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கீழே டினோமினேட்டர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அதான் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது 7 ஸ்கொயர் சைனை மறக்காமல் இது பண்ணுங்கள் மைனஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது மைனஸ் b வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள் 3 root 2 ஸ்கொயர். ஸ்கொயர்னும் போது இதுக்கு மட்டும் ஸ்கொயர் இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் அந்த மாதிரி போடக்கூடாது, ஹோலுக்கு போட்டு ஸ்கொயர் போடணும். இதுக்காக ஒன்றை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ 3 root 2ன்றது தான் b, ஹோலை நம்ம வந்து ஸ்கொயர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இதுக்கு மட்டும் நம்ம தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் வந்து செக் பண்ணலாம் பிகாஸ் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க 3 root 2 ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம் மட்டும் தனியாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர்ன்றது இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் இந்த 3க்கும் தான் அதே மாதிரி இந்த ரூட்டுக்கு தான். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு இந்த டாட் வந்து ப்ராடக்டோட இது தென் root 2 the square. So 3 square என்றது 9 multiplied by root 2 the whole square. இங்கே வந்து இப்போ ஒரு law of exponent வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதுக்காக மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் இந்த டேர்ம் மட்டும் நான் தனியாக எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணுறது நான் உங்களுக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஏன் அப்படி தனித்தனியாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த தனியாக எடுத்து பண்ணி காமிச்சிட்ருக்கோம். இப்போ ரூட் 2 வந்து நார்மலாக எழுதும்போது எப்படி சொல்லியிருக்கோம், உங்களோட பேஸ் ஆஸ் இட் இஸ் எழுதுனா இந்த ரூட்டோட மீனிங் சொன்னோம் பிகினிங்லேயே 1/2. இது ரூட்னும் போது இங்கே வந்து 3 4 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது கியூப் ரூட் 4th ரூட் அந்த மாதிரி இருக்கும். இங்கே எதுவுமே நம்பர்ஸ் கொடுக்கலன்னா அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஸ்கொயர் ரூட். ஸோ 1/2 மீனிங். பட் நாம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா root 2 the whole square. அப்படின்னா இது எப்படி எழுதலாம், root 2 இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 raised to the power 1/2 to the power 2 because the entire இது பார்த்தீங்கன்னா root 2 whole square ஒன்று இருக்குது. ஸோ root 2க்கு மட்டும் எழுதுனீங்கன்னா 2 எழுதுவீங்க. இந்த ரூட்டோட மீனிங் என்னன்னு சொன்னால் பிகினிங்கில் 1/2ன்னு சொல்லி சொன்னோம். இப்போ நமக்கு இந்த தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் root 2 the whole square. ஸோ root 2 இருக்க இடத்துல இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 1/2 2. ஸோ பவர் raised to the power இருக்கும்போது பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 raised to the power 1/2 to the power 2 இந்த மாதிரி இருக்கும்போது 2 raised to the power 1/2 multiplied by 2 பிகாஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸோ பிளேஸ் இல்லைன்னா இந்த சைடு எழுதலாம். ஜென்ரல் இது பார்த்தீங்கன்னா a raised to the power n to the power n இப்படி இருந்ததுன்னா பவர் raised to the power இருக்கும்போது a பேஸ் பாருங்கள் as it is எழுதுக்கும், பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது mn. அதான் இங்கேயும் பண்ணியிருக்கோம், பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 1/2 into 2. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேம் நம்பர் இருக்கும்போது கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா இது 2 raised to the power 1 is 2. ஸோ இந்த இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த root 2 the whole square இதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்குன்னு பாருங்கள் 2. ஸோ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9 multiplied by 2. ஸோ இங்கே என்ன வரும்னா 3 square வந்து 9, இந்த root 2 the whole square அதுக்கு மட்டும் தனியாக எடுத்து எழுதும் போது அதோட ஆன்சர் வந்துருக்கு 2.
ஸோ 9 into 2 பார்த்தீங்கன்னா 18. ஸோ உங்களோட டினோமினேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7 ஸ்கொயர் as it is இருக்குது. இங்கே மறந்துடாதீங்க ஸ்டெப்ஸை. இங்கே 7 ஸ்கொயர் இருக்குது மைனஸ் இந்த பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, பிகாஸ் இதை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அந்த இடத்துல 18 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 7 ஸ்கொயர், இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணது இதுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் 18. ஸோ 7 ஸ்கொயர் என்னும்போது 49. ஸோ 49 மைனஸ் 18 பார்த்தீங்கன்னா 131. ஸோ உங்களோட டினாமினேட்டர் a + b a - b அந்த ஃபார்முலா தனியாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி a² - b² தெரியும், ஃபார்முலா தெரியும். அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 31. ஸோ இன்னும் வந்து உங்களோட கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகலை. 1 மல்டிப்ளைட் பை இது பண்ணிங்கன்னா சேம் தான் உங்களுக்கு வரும். 3√2 டிவைட் பை இதை தான் a + b a - b a² - b² பண்ணோம். ஸோ 49 மைனஸ் 18 பண்ணோம், விச் இஸ் 31 பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ரேஷ்னலைசிங் த டினாமினேட்டர். ஸோ உங்களோட டினாமினேட்டர் எப்படி இருந்தது, நம்ம எப்படி சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இப்போ உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ ரேஷ்னலைசிங் த டினாமினேட்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா when the denominator of an expression contains a term with a square root இருக்கும்போது or a number with a radical sign இருக்கும்போது the process of converting it to an equivalent expression whose denominator is a rational number, அதான் வந்து rationalizing the denominator. என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை த கான்ஜுகேட் ஆஃப் த டினாமினேட்டர் ஆன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பண்ணி தான் இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது, கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.